சார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். வர சொல்லு. வண்டி அப்படி ஓரமா நிப்பாட்டுங்க சார். வண்டி அப்படி நிப்பாட்டுங்க சார். வாங்க. முடிஞ்சிருச்சு போல இருக்கப்பா. என்ன சார் பார்ட்டியா? இல்லை லைட்டாக வைன் மட்டும். வீக்கெண்ட் ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க தொல்லை தாங்க முடியலையா? நல்லா குடிக்க வேண்டியது, அப்புறம் வண்டியை ரேஷ் டிரைவிங் பண்ணி ரோடோரமா நடந்து போறவன், பிளாட்ஃபார்ம் மேல தூங்கிட்டு இருக்கவன் எல்லார் மேலேயும் ஏத்தி கொல்ல வேண்டியது. உங்க லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு எதுக்கே மத்தவங்க லைஃபோட விளையாடுறீங்க? அப்படிலாம் இல்லை சார், எவ்வளோ குடித்தாலும் ரெஸ்பான்சிபிளாக தான் ஓட்டுவேன். குடிக்கிறதுல என்னையா ரெஸ்பான்சிபிலிட்டி இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு? சரி, லைசன்ஸ் கொடுத்துட்டு அப்படி ஓரமா போய் நில்லுங்க. ஸ்டேஷனுக்கு வந்து முதல்ல சைனை போட்டு ஃபைன் கட்டுங்க. லைசன்ஸ் இருந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு, கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ சார். தம்பி, அங்கிள். என்ன தம்பி இங்க? ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க வந்தேன். லைட்டாக குடிச்சிருக்கேன், அதான் இன்னைக்கு வச்சிட்டாங்க. சார், பிசினஸ் மேன் சுகர் தானா இருக்கார்ல, அவருடைய சன்னு சார் இவரு. சார், அவர் பையனா நீங்க? உங்க அப்பா சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எத்தனை கம்பெனி வச்சிருக்காரு, நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க? நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஏதாச்சும் தப்பா நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? உங்க அப்பாக்கு தானே பெரிய கெட்ட பேரு. சொல்லுங்க. ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்க மேல கேஸ் எதுவும் போடல, ஆனா கார் சாவியும் தரமாட்டேன். நான் காரை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேன். நல்ல தெளிவானதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து கார் சாவியை வாங்கிக்கங்க. ஆட்டோ